சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 271. வாசியாகி நேசமொன்றி வந்தெதிர்த்த தென்னுலக நேசமாக நாலு நாலு நன்மை சேர் பாவங்களில் வீசிமேல் நிமிர்ந்த தோழி நில்லையாக்கி கடல் ஆசையாய் மறக்கலாது அமரரால் ஆகும். வாசியாகி நேசமொன்றி வந்தொதிர்த்த தென்னுலக நேசமாக நாலு நாலு நன்மை சேர் பாவங்களில் வீசிமேல் நிமிர்ந்த தோழி இல்லையாக்கி வீசிமேல் நிமிர்ந்த தோழி இல்லையாக்கினாய் கடல் ஆசையாய் மறக்கலாது அமரர் ஆகல் ஆகும். வாசியாகி அப்படின்னா சுவாசமாகி என் மூச்சு காற்றாக மாறி சுவாசமாயிடுச்சு, இல்லை கதி ஆயிடுச்சு, நற்கதி ஆகிடுச்சு அப்படின்னு. வாசியாகினா நற்கதி அடைஞ்சாலும் அதே தான் வாசியாகி. நேசம் ஒன்றி வந்துதித்த தென்னுலக நேசமாகி எது என்ன படைச்சதோ அது மேலே எனக்கு நன்றியாகி நேசம் ஒன்றை வந்துடுத்து. நேசமாக நாலு நாவும் நன்மை சேர்ப்பவங்களே, நன்மை சேர்க்கக்கூடிய பாவங்களும் இருக்குது. பாவம் செய்கிறோம் ஆனால் நன்மை வரும். ஒரு கொசுவை அடிச்சுட்டு அது சொர்க்கத்துக்கு போட்டோன்னு சொல்லலாம். அடித்தது பாவம், அதனால் வர்றது புண்ணியம். அந்த மாதிரிலாம் உண்டு. பாவங்களில் வீசி மேல் நிமிர்ந்த தோளில் இல்லையாக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி கடல் ஆசையாய் மறக்கலாது அமரராகும். ஆசையை மறக்கிறது. நான் இப்போ பேராசை இப்போ தான் போன வாரத்தில் பேசினேன். ஆசையை விட்டுருங்க. இது வேணும் அது வேணும் இல்லை, எல்லாம் வேணும். எனக்கு எது வேணும்னு எனக்கு விட கடவுளுக்கு தெரியும். எதெல்லாம் எனக்கு கிடைக்குது அதை கூடலாம் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதான் பேராசை. இதெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுனே இருப்பேன். இப்போ நான் சத்சங்கம் இப்போ பேசுகிறேன், லைவ் பேசுகிறேன். காசு வரலாம் வராமல் காசுக்காக பேசுறதில்ல. என்னால் முடியுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். வாரம் வாரம் சத்சங்கம் நடத்துகிறேன். 4 பேருக்கு உபதேசம் தரணும், கடவுள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். செஞ்சுனே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ வரட்டுமே, என்ன பிரச்சனை? ஆசை அளவு இல்லாமல் போட்டுமே. அளவு இருக்கும்போது தான் ஆசை. அளவு இல்லைன்னா அது பேராசை. பேராசையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அளவு இல்லாமல் வாழ்கிறீங்க. அது குறைவும் இல்லை, அதிகமும் இல்லை, நிறைவும் இல்லை, நிறைவிலும் இல்லை. ஸோ இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, செயல்படுறீங்க, அவ்வளோதான். அப்படி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆனவங்களுக்கு மட்டும்தான் அமரர் ஆக முடியும். நீங்கள் வண்டியிலெல்லாம் போட்டிருக்கோம் அமரர் ஊர்த்தின்ட்டு. இதுதான் அமரர் ஊர்த்தி. இந்த உடம்பு தான் அமரர் ஊர்த்தி. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறவன் தான் அமரர். புரிஞ்சிங்கன்னா பாருங்கள். ஸோ வாசி நேசம் எல்லாம் ஒன்று தான். எளியதாக காய மீதில் எம்மீரான் இருப்பமிடம். எளிதாக, ரொம்ப எளிசா. அழிவுறாது நின்றதே அகாரமும் உகாரமும். 2:8. இந்த 8 ஜான் உடம்புல 2 விசேஷம். அகர உகரம்னா ஆனா 8, ஊன்னா 2. நிறைய பேர் அகர உகரம்னா எழுத்துக்களுக்கு போயிடக்கூடாது. எண் என்ப அப்புறமா தான் எழுத்து என்ப. இவை 2ம் கண் என்ப. 8 2 அப்படின்னா 8 ஜான் உடம்பு, அதில் 2 ரொம்ப விசேஷமான 2 அகார உகரமாய். கொள்கையான ஜோதியும் குலவி நின்ற தவிடம். வெளியதாகும் ஒன்றிலோ விளைந்ததே சிவா. வெளியாவதில்லை, காட்சி பார்க்கறதில்லை. காட்சி பார்க்குறதே சிவாயம். உள்ள கடவுள் இருந்தால்தான் காட்சி தெரியுது, இல்லைன்னா காட்சி தெரியாது. உள்ள கடவுள் இருந்தாலும் காட்சி தெரியுது. வெளியவும் கடவுளை பார்க்க தெரிஞ்சிச்சேன்னா நீ ஞானம் வச்சுட்டேன். இவ்வளோதான். ஞானம் வச்சுட்டேன்னா யோகம் வச்சுட்டேன். இப்போ ஞானம்னா நிறைய பேர் ஆளுக்கு ஞானம் வச்சுட்டேன்னு தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஞானம்னா தெளிவு, விஸ்டம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ யோகம் வச்சுட்டேன் அப்படி சொல்லலாம். ஸோ எளியதாக காயமீதில் எம்பிரான் இருப்பிடம் அறிவுறாது நின்றது அகாரமும் முகாரமும். கொள்கையான ஜோதியும் குலவி நின்றது அவ்விடம். வெளியதாகும் ஒன்றிலோ விழுந்ததே சிவாயமே. 5 எழுத்தும் 3 எழுத்தும் என்றுரைக்கும் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அல்லல் காணும் அச்சரம். 5 எழுத்தை நெஞ்செழுத்தி அவ்வெழுத்து அறிந்த பின் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அவ்வுமாய் சிவாயமும். 5 எழுத்து 3 எழுத்து. அகர உகரம் அகரம் சேர்ந்து ஓம்னு 3 எழுத்து சொல்கிறதும் உண்டு. சிவாய நம்ம 5 எழுத்து சொல்கிறதும் உண்டு. ஸோ 3 எழுத்து 2 இடத்துலையுமே வரும். ஓம் நம சிவாய, இல்லது ஓம் நமோ நாராயணா, இப்படி சொல்கிறதும் உண்டு. ஸோ அவ்வெழுத்து இவ்வெழுத்து அப்படிலாம் இல்லாமல் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அவ்வும் சிவாயமே. எல்லாமே சிவாயம் தான். எல்லாம் இறைவனால் ஆனது தான். பொய்யுரைக்க போகும் என்று பொய்யுரைக்கிறீர்கள், மெய்யுரைக்க வேண்டுதில்லை மெய்யருக்கு இந்த வையகத்தில் உண்மை தன்னை வாய் திறக்க அஞ்சி நெய்ய வைத்தது என்கோலோ நமச்சிவாயநாதனே. பொய்யுரைக்க போகம் என்று பொய்யருக்கில்லை.
பொய் உரைக்கிறது நல்லது இல்லைன்னு பொய்யை நீங்கள் நிறுத்தது இல்லை, அதை உரைக்கிறது இல்லை. மெய் உரைக்க வேண்டுவதில்லை, மெய்யை மெய்க்கலாத போது மெய்யை உணர்வு சொல்ல வேண்டியதே இல்லை, அது மெய் தான் சொல்ல வேண்டியதே. ஆனால் வையகத்தில் உண்மை தன்னை வாய் திறக்க அஞ்சி நெய்ய வைத்தது என்கொழு நம்மாச்சி வாயனாதனே. உண்மையை சொன்னால் ஒத்துப்பானா பாருங்க. அது எப்படி ஒன்றுமே இல்லாதது கடவுளாக இருக்கும். பக்தி குறைஞ்சிச்சு மனுஷனுக்கு, அவன் மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. நான் இருக்கிறதே கடவுளாலன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா எப்படி வாழாமல் இருக்க முடியும்? தெரியல, பார்க்கலாம். கடவுள் சித்தம் நான் சொல்லினே இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்டு எவ்வளோ தூரம் புரிஞ்சு எவ்வளோ தூரம் நல்லா வாழப்போறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஒன்றை ஒன்று கொன்று கூட உணவு செய்து இருக்கிடும், மன்றினோடு பொய்களவு மாறுவேறு செய்யணும், பன்றி தேடும் ஈசனை புரிந்து கூட வல்லீர்கள், அன்று தேவர் உங்களே அறிந்துணர்ந்து கொள்ளமே. ஒன்றை ஒன்று கொன்று கூட உணவு செய்து இருக்கும். ஒன்று சாப்பிட்டுன்னு இருந்து தான் இருக்கும். கணவன் மனைவியுமேனா ஒருத்தர் சாப்பிட்டு தாங்கிறாங்க. வாய் முத்தம் கொடுத்தாவும் 2 பேரும் அப்படித்தான். முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்கா. எச்சில சுவைச்சிக்கிறோம், ஒருத்தரோட எச்சில ஒருத்தர் சுவைச்சிக்கிறோம். அது ஒன்று சாப்பிட்டுக்கிறோம். இதில் சைவாசியம் வருதான்னு பாருங்கள், எனக்கு தெரியல. அம்மாவோட பால் சைவமாசியம் கொன்று கூட சாப்பிட்டுக்கிறீங்க. அதில் என்னன்னு பார்த்து செய்யுங்க, எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி பக்தி உள்ளவங்களாம் வேறு மாதிரிலாம் ஆகிட்டாங்க. ஆனால் என் குரு எனக்கு தெளிவாகிட்டான். மன்றினோடு பொய் களவு மாறு வேறு செய்யணும். திருட்டு சனம் செய்கிறீங்க, பொய் செய்கிறீங்க, களவு செய்கிறீங்க, என்ன வேணால் செய்யணும். பன்றி தேடும் ஈசனை. ஒரு கவனகன்னு ஒரு நாய் ஒருத்தன் பாவம் சொரியாசியஸ் ஜாதியில் பிறந்துட்டான்ட்டு அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மற்றபடி அவனுக்கு ஒரு அறிவுமே இருக்காது. நிறைய பேசியிருப்பான் பைத்தியக்காரன். அப்பம் பேரை சொல்ல மாட்டான்ற லூஸு. நினச்சி பார்க்குறேன். ஒரு கால் கடவுள் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் விடுதலை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கட்டும், கடவுள் சித்தம். பன்றி கூட ஈசனை தேடுதான், புரிந்து கூட வல்லீர்கள். பன்றி தேடும் ஈசனை புரிந்து கொள்ளணும். அது என்னடா பன்றி தேடுறது? மலத்திலேருந்து கூட அது உணவை தேடிக்குது, அசிங்கத்திலேருந்து கூட உண்மை தேடிக்குது. களவு செய்து கூட பழிச்சிக்கலான்றான். மன்றினோடு பொய் களவு மாறும் ஆழம் செய்யணும். என்ன செஞ்சாலுமே அதில் நல்லது இருக்குதான்னு பார்க்குறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. செஞ்சானா அன்று தேவர் உம்பிலேயே அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனுக்குள்ள தேவர் இருக்கிறாங்க. அறிந்துணர்ந்து கொள்ளமே. ஸோ ஒன்று கொள்றதோ கொலை பண்ணுறதோ எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நோக்கம் புனிதமான ஆட்டிடியூட், நோக்கம் நல்ல நோக்கம் வரும். எல்லோரும் நல்லா இருக்கும்ன்ற நோக்கம் அப்படின்னு தான் நீங்கள் உங்களுக்குள்ள தேவரை காணலாம். மச்சகத்துலே மச்சகத்துலே இவந்து மனம் பேசும் வாயுவை. மச்சகத்துள்ளே இவந்து மாயை பேசும் வாயுவை. அச்சகத்துள்ளே இருந்து அறிவுணர்த்தி கொள்ளுவேன். இச்சை அற்ற எம்பிரான் எங்குமாகி நின்றனே. அச்சகத்துள்ளே இருந்து அறிவுணர்த்தி கொண்டனே. மச்சகத்துள்ளே இவர்ந்து மாயை பேசும் வாயுவை. மச்சகம்னா இந்த உடம்புல மாயையாக பேசுகிற வாயு. சுவாசம் போய் வரதுனால தான் எல்லாம் நடக்குது. 10 பாட்டு போட்டு வச்சுருப்பேன், 10 காத்துக்கும் பாட்டு வாசிப்படிட்டு. நிறைய பேர் என் வீடியோ 1000-2000 பேர் மேலே பார்க்குறது இல்லை. மனிதர்களுக்கு கடவுள் தேவைப்படல போல, பாவம் தான். என்கிட்ட வரும் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல, இருந்துன்னு போட்டோம். ஆனால் உண்மை தானே, பேசி வச்சுட்டு போவோம். மச்சகத்துள் வந்து பலம் பேசும் வாயுவை. அச்சகத்தில் இருந்து அருணர்த்தி கொள்வீர்கள். இச்சையற்ற எம்பிரான் எங்குமாயி நிற்பானே. அகச்சகத்திலே அறிவுணர்த்தி கொண்டவன். இறைவன் எங்குமே இருக்கிறான்னு உனக்கு புரிஞ்சிடும். உன் விருப்பம் காட்சிகளை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அறிவுணர்த்தி. வயலிலே முளைத்தனில் கலையனான் வாறு போல் உலகினோரும் உண்மை கூறில் ஒய்யுமாறு எங்கனே. விரையிலே முளைத்திருந்த மெய்யிலாது மெய்தனில் நரகிலே பிறந்திருந்து நாடுபட்ட பாடதே. வயலிலே முளைத்த நெல், வயலில் போய் நிலைச்ச நெல் கலையதான வாறு போல், அதில் கூட களை வந்துச்சு. உலகினோரும் உண்மை கூறில் ஒய்யுமாறுது எங்கனே. உண்மையே நீ எல்லாருக்கும் போய் சொன்னாலும் கூட கலைகளை பார்த்துட்டு மனுஷனுக்கு நெல்லுன்னு புரியாது. அதனால் ஒய்யுமாறுது எங்கனே. விரைகிலே முளைத்தெழுந்து மெய்யிலாது பொய்தனை நரகிலே பிறந்திருந்து நாடுபட்டது. ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. சந்தேகப்பட்டு சாகணும்னு தலையெடுத்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. வேதனை பண்ணுன்ற ஒரு வேலை, அது ஒரு கஷ்டம் தானே அவனுக்கு. ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஸோ வயலை நெல்லை பார்க்குறத விட்டு கலையை பார்க்குறது தான் வேலையாகிறான். நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. காரணம் அவன் பண்ணது, அவன் நரகத்தில் இருக்கணும்.
அதனால் அப்படி தான் ஆகும். ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர் தேடுகின்ற பாவிகால் தெளிந்த ஒன்றை ஓர்கிலீர் காடு நாடு வீடு வீண் கலந்து நின்ற கல்வனை நாடி ஓடி உம்மிலே நயந்துணர்ந்து பாருமே. ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர். நான் பாட்டும் எழுதுகிறேன், காடு மலை தேடினாலும் கண்டில் பட மாட்டான் சொல்லி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாடி ஓடி உம்முலே நயந்துணர்ந்து பாருங்க. உங்கள் உள்ள போய் நீங்களா தேடி பார்க்கணும். ஸோ உங்களுக்குள்ள தான் கடவுள் ஆடுகின்ற அண்டர் கூடும் அப்புறம் திப்புறம் தேடு நாலு வேதமும் தேவரான மூவரும் நீடுவாழி பூதமும் நிற்பதோர் நிலைகளும் ஆடுவாழி நொழியலோ அனைத்தும் இல்லை இல்லை. நிற்பதுவே நடப்பதுவே பார்ப்பதுவே எல்லாம் அற்பமாயை காட்சி பிழைகள் எல்லாம் சும்மா தான். கடவுள் வெறுமையாக இருக்கும்போது எல்லாம் சும்மா தமாஷ், அற்ப விளையாட்டு, வேடிக்கையான உலகம், விந்தை, சும்மா ஆடுகின்ற கூட்டம் கூடும் அப்புறத்திப்புறம் தேடு நாலு வேதமும் தேவரான மூவரும் நீடுவாழி பூதமும் நிற்பதோ நிலைகளும் ஆடுவாணி ஒழியதோ அனைத்தும் இல்லை இல்லை இல்லை. எல்லாம் சும்மா தமாஸ், வெளிமயக்கே. ஆவதும் பரத்துளே, ஆவதும் பரத்துளே, அழிவதும் பரத்துளே, போவதும் பரத்துளே, புகுவதும் பரத்துளே, தேவரும் பரத்துள்ளே திசைகளும் பரத்துள்ளே யாவரும் பரத்துள்ளே யானும் அப்பரத்துள்ளே. எல்லாம் கடவுள் கொண்டான். ஆவது பரத்துள்ள எல்லா செயல்களும் அவர் தான் பரத்துள்ள. அழியத்தும் இந்த பரத்துக்குள்ளும், போகிறதும் இந்த பரத்துக்குள்ளும், புகுர்த்தும் இந்த பரத்துக்குள்ளும், தேவரும் இந்த பரத்துக்குள்ளும், திசைகளும் இந்த பரத்துக்குள்ளும், யாவரும் இந்த நானும். எல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒன்றுக்குள்ளவே இருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் நான் அந்த மேலே தேவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே யாருக்குள்ளே தான்? கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். எல்லா ஆவர்த்தும் பரத்துக்குள்ளே தான், கடவுளுக்குள்ளே தான். பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. என் குரு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு போயிடறான். எல்லாம் பரத்துக்குள்ளே, நம்ம எல்லாருமே பரத்துக்குள்ளே தான். கடவுள் நம்ம எல்லோரும் நல்லா வச்சுக்கிட்டோம். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கடவுள் நம்ம கொடுத்துக்கிறாரு பாருங்கள். நான் வீட்டில் உட்காந்துன்னு ரொம்ப கூலாக ஏசி போட்டு பேச முடியுது. இப்படி ஒரு டிவைஸ்லாம் இருக்குது. நான் பேசும்போது நீங்கள் எனக்கு கூட சாட்லாம் பண்ண முடியுது, கமெண்ட்லாம் எழுத முடியுது. நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லிப்போம். நல்லா இருப்போம், வாழ்க்கையில் முன்னேறுங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் பார்க்கலாம். பகிருங்க, பங்காளியாக இருங்க. என்னை தேடுறவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்துங்க. எல்லாரும் கடவுள் தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கும். நன்றி.